வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஏஐ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை முழுமையாக தடை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இது மனிதர்களுக்கு ஒரு எதிரான ஒரு சாஃப்ட்வேராகவும் மனிதனை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயந்திர கருவி கண்டிப்பாக பின்னாளில் நமக்கு எதிரான ஒரு கருவியாக வரக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் ஏஐ முழுமையாக தடை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மனிதர்களைப் போல ஏஐ அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டு மனிதனா அல்லது ஏஐ அப்ளிகேஷனா தெரியாத அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊடகத்தில் வெளியாகி கொண்டிருக்கிறது. மனிதனைப் போல உருவாக்கப்படும் இந்த ஏஐ அப்ளிகேஷன் வரும் நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். மனிதருக்கு கிடைக்க வேண்டிய இன்றைக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பையும் மிகப்பெரிய அளவில் தடை செய்து ஒரு மிகப்பெரிய வேலையின்மை மற்றும் மக்களுடைய நம்பிக்கைத்தன்மையையும் மாற்றக்கூடிய அளவில் ஏஐ அப்ளிகேஷன் மக்களை முழுமையாக அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக எதிர்காலத்தில் வரும். இதை நோக்கில் கொண்டு முழுமையாக இதை தடை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இது உதவிகரமாக இருந்தாலும் எத்தனையோ மக்கள் இதை சார்ந்து கூலி தொழிலாளியாகவும் எண்ணற்ற வேலை செய்து கொண்டிருக்கும் மக்களுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு வேலையின்மை காரணம் மற்றும் மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை தன்மையை இல்லாமல் போகக்கூடிய ஏஐ அப்ளிகேஷன் உருவ மாற்று என்பது மனிதனைப் போல ஒரு முகபாவனை கொண்டு யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு முகத்தை கொண்டு பேசக்கூடிய உருவ ஒற்றுமையை அமைத்து செயல்படக்கூடிய இந்த ஏஐ அப்ளிகேஷன் மிக ஆபத்தானது. மக்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்து ஒரு காலத்தில் ஏஐ அப்ளிகேஷன் மூலம் யார் வேண்டுமானாலும் எந்த மனிதரை வேணாலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல்பாட்டை இன்றைக்கும் சில இடத்தில் செய்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சிகளை தடுத்து இதற்குரிய முழுமையான தடை சட்டம் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் இதற்குரிய ஆவணத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக பரிந்துரைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.